வா வா ஜில்பா தலையா வாடா நைஜீரியா மூஞ்சி. உன்னை என்னவா நினைச்சிட்டா? நாட்டுப்புறத்துல இருக்கும்போது கலீஜியா இருந்த பட்டத்துக்கு வந்தோடனே பல்பொடி விளம்பரம் மாதிரி ஆயிட்டா. அதானே காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைல மாத்திக்கணும், இல்லன்னா நம்ம அவுட் ஆயிருவோண்ணே. ஓகே ஓகே பொட்டல தேடுற எடுக்கிறேன் பாரு. நம்ம பையன் கரெக்டா நடந்துக்குவான். என்ன பையன் தடவறான்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் இல்ல 9 செகண்ட் தர. அதுக்குள்ள பொட்டலத்தை குடுக்கல பொளந்து கட்டிடுவேன். என்னடா 6 இன்ச்சு பாக்கெட்டுக்குள்ள பொட்டலத்தை எடுக்கிறதுக்குள்ள ஆத்துல கொளத்துல போட்ட மாதிரி தேடி நிக்கிற? என்ன உன் கணக்கு? யானைக்கும் அடி சரக்குன்னு பாரா, யானைக்கும் அடி சரக்கலாம். உன்ன மாதிரி அல்ல கைக்கு சரக்க கூடாது. ஏடே பொட்டலத்தை நான் குடுக்கறேன்னு சொன்னேன். முன்னாடி பாரு, இவனுங்க எல்லாம் எங்க ஒளிச்சு வைப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன கரெக்ட் அண்ணே? Just 2 days ne. I am coming to Potlam. This place ne. Only 48 hours. You taking the Potlam. This same place. Okay? Correct. எங்க வா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் எங்க ஒளிச்சு வைப்ப எங்களுக்கு தெரியும்டா. வாங்க. இரும்பு கம்பி சூர்ல தலையில ஒளிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இரா பொட்டல இருக்குன்னு பார்த்தா பொடுகுதான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தானா ஈர்ப்பேன்னு தான் வரும் போல இருக்குது. பட. அண்ணா ஹேர் ஸ்டைல் கூட கைய விட்டு இப்படிதான் இருக்கும். ஹேர் ஸ்டைல்னா ஸ்டைலா? ஸ்டைலா? நண்பா, இவ்வளவுதான்டா நான் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. யாரா அவன்? அங்க பாருடா என் தேவதைய. இவளையா 2 வருஷம் ஃபாலோ பண்ண? எப்படி சூப்பர்ல? இதுக்கு நீ சத்தே போயிருக்கலாம். என்னடா பண்றது? காதலுக்கு கண்ணிலன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாதா? அங்க ஒண்ணுமே இல்லையாடா. நண்பா, நீதான் என் வாழ்க்கையில விளக்கு ஏத்தி வைக்கணும்டா. எப்படி இருக்க? என்னடா இது? என் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தூர்ல போட வேண்டியதானே? இங்க எதுக்கு எடுத்து வந்த? மாட்டேன்னு மட்டும் சொல்லிராதடா. நீதான் எங்களை சேர்த்து வைக்கணும்டா. நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நிப்பாட்டினா பாரியா? எனக்காக என் நண்பன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான். நம்பிக்கை வந்துருச்சு. ஏய் ஏல காலமாடு சண்டை போறதுனால காரை வச்சு தரைய கரெக்ட் சொல்லணுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்றத சொல்ல நம்பறன்னு சொல்லுவாம மெதுவா சொல்லுடா. அண்ணே 19ண்ணே. கொண்டா பாப்போம். ஏல 19 100 ரூபா. ஏல நல்ல யோகார பேரா இருக்க. இன்னும் சொல்லு. வேணாம் எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா. யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. ஏல 100 ரூபா விழுந்திருக்கு, நீ படத்தை கேட்க? அண்ணே படத்தை மட்டும் கொடுங்கண்ணே. ஏல இந்த படத்தை பார்த்து தான் வாலி பேக்கலாம் சொல்றதுக்கு வரான். அந்த படத்தை செஞ்சு செய்ய போற. எனக்கு படம் தான் வேணும்ண்ணே. ஏல உனக்கு லூசா? ஏல புழைக்க தெரியாத பேரா இருக்க. அந்த நடிகை படத்தை கொண்டு போய் செய்ய போற. ஏல சொன்னா கேட்க மாட்டியா? இந்தா புடி. ஒரு நிமிஷம். பணத்தை விட்டு போ. அண்ணே எனக்கு எதுவும் ஓசில வாங்கி பழக்கம் கிடையாது. படத்துக்கு பணத்தை வச்சுக்கோங்க. இந்த பேர் ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கா? முதலாளி இப்பதான் கடையை திறந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க. இன்னைக்கு கடை லீவா? வாய மூடு. டேய், காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். அண்ணே 2 போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்கன்னு. அடே காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டாண்டான்னு கதறினேன், கெஞ்சினேன், கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா? டேய் சப்பானி வாடா. பயப்படாத வாடா. இந்தா சாப்பிடு. டேய் அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு மட்டும் ரொம்ப அறிவு இருக்கா? நேத்து தானே உன்னை கடிச்சான், அவனுக்கு போய் இட்லி கொடுத்துட்டு இருக்க. ஏய் பாவண்டி, கடிக்கிறது அவனோட பழக்கம், அடிக்கிறது என்னோட பழக்கம். நான் சரக்கா சாயங்காலமா பாத்துக்கலாம். சீப்போட பாட்டில். ஓகே. ஏய்
இது எடுத்துக்கேண்டி. கல்யாணி அங்க இட்லி தான் இருக்கு, இங்க பொங்கலே இருக்கு, எடுத்துக்க. இப்போட உருளைக்கட்டை. போ போ, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன்னு. நீங்க 4 பேர் கூடி இருந்தாலே அடுத்தவன் தலையில மொளகா அரைச்சிருவாங்க. இந்த மன்னாரு சிபிஐ கூட பயப்பட்டதில்லை, இவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஒழிச்சு வச்சிட வேண்டியதான். ஹலோ பிரதர்ஸ். ஏய் அண்ணன் வந்துட்டாருடா. வடவாங்க காசு இல்ல நீங்கல. அண்ணன் எல்லாருக்கும் வடை வாங்கி தருவாரு. இப்ப எல்லாம் சாப்பிட்டீங்க, நான் வாங்கி கொடுக்குற வடைக்காக வெயிட்டிங். நீங்க வேற நான் லோட இறக்கிட்டு கூலியை கேட்டா சாயந்தரம் வாங்கட்டாங்க. டீ குடிக்க கூட காசு இல்லாம கண்ணு ஒண்ணு பூத்து போய் வர்றேன். உங்களுக்கெல்லாம் வடையா நொடையா? கல்யாணம் இல்லாம பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. இவங்க சாகுகாசத்தை கட் பண்ணணும். சிவராம உன்னை கூப்பிடுறானே. யாருடா? யாரு? டேய் நான் என்ன நாயா? அண்ணன் பார்த்து நாய்கின்ட்டு அறிவில்ல. நீ வானே நீ வானே. மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணன் எப்பறம் மரியாதை இல்லாம பேசலாம்? டேய் அண்ணன் எப்பறம் நாயின்னு சொல்லலாம்? தம்பி நான் இருக்கும்போது அடிச்சனா கண்ணு கதை பாடிடும். அவ்வளவுதான். நீ வானே. வா சிவா, இங்க பாரு, எல்லாத்துக்கும் சொல்றேன், என் கல்யாணத்துக்கு சிவாவை தவிர எவனுமே வரக்கூடாது. எந்த கல்யாணத்துக்கு? டேய் 60ஆம் கல்யாணத்துடா. அண்ணே ஒண்ணே 2 60 வரைக்கும் எழுத தெரியாது, இதெல்லாம் 60ஆம் கல்யாணத்தை விட்டுட்டு. இங்க பாரு, நீ கல்யாண மண்டபத்துல எச்சிலே கூட பார்க்க கூடாது. கல்யாணம் எந்த மண்டபத்துல? மெரினா பீச்லடா. டேய் இட்லி கடைக்காரா, எல்லாத்தையும் கூட்டி வச்சு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ஏய் கல்யாணம் ஆகாத காட்டு பண்ணி என்னையா உம்புக்குற வேலைய பார்த்து போயா. டேய் இங்க பாரு, எனக்காவது இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஓ இட்லி மேல சத்தியமா சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் என்னைக்குமே கல்யாணம் ஆகாது. அண்ணே அண்ணே நொண்ணே. பேபி ப்ளீஸ் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி நில்ல. இருக்கடா? இல்லடா. சரி இந்த பக்கம் பார்க்கலாம் வா. சீக்கிரம் வாடா. இங்க என்ன வந்த? இங்க வா. பக்கத்துக்கு ஒண்ணுக்கு போல இங்க வந்தா மூத்திர சந்தில உனிக்கனையா வாள? விக்ரா. 2 பாப்பா தான் நிக்கறாங்க. இங்க வா. வேணா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேங்க வா. உன் வயசுக்கு அது பாப்பா, என் வயசுக்கு அது. ஒழுங்கா ஓடி போயிடு. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குற நம்ம ஹீரோ. இவனுக்கும் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம். பா என்னமா இருக்கான் பாரு அந்த ஆளு. பாருடா 10 பேர் அடிக்க மாட்டான் விட்டா. யார் விட்டா? அடிக்கிற மாதிரியே வரானுங்க. டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ணா ஒரு நிமிஷம். எல்லாருமே மாடுமா இருக்கானுங்கடா. நான் சொல்ல ஒரு தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது புது ஊர். தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வச்சு கூட தான் அண்ணா கூட்டு போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே பாஸ். அலர்ட்டாக இருக்கணும். அசந்திங்களை சாவடிச்சிடுவோம். மொட்டை உள்ளவா அண்ணா. பாஸ் பாஸ் நாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. 2 பேர் உள்ள போறானுங்க, 2 பேர் வெளியே வரானுங்க. ஏன்டா? போய் நீயே கேளு. சரி போய் சிகரெட் வாங்கி வா. போ. சரி சரி வாங்கிட்டு வரேன். மாடா? ஹலோ, டீ கடைனா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு போய் மாடுன்னு கூப்பிடுற? ஐயே உன்னை கூப்பிடுறதா இருந்த எருமை என்ன கூப்பிட்டுருப்பேன். உன்னையா மாடுன்னு கூப்பிடணும்? கண்ட்ரி ஃபெல்ல. கண்ட்ரி ஃபெல்லவா? அப்படின்னா தம்பி அவன் என்னதான் கூப்பிட்டான். என் பேர் தான் மாடு. பிரச்சனை பண்ணாம போ. முஞ்சில என்ன பட்ட எருமாடு. பாஸ் பாஸ் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்காதீங்கன்னு சொன்னல. அறிவில்ல. இது என்ன எருமைக்கும் எலி கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டு கண்ணாடி மாட்டி விட்டா மாதிரியா இருக்கு. சிக் கண்ணாடி கேட்டுக்க. ஷூர் பாஸ். கரெக்ட் பாஸ். மூடிட்டு கூட வாங்க. வாடா.
போடா போடா. எங்கடா போற? ஏரியா விட்டு. ஏரியாவில் இன்னும் ரோட்டி பார்க்காமல போட போகிறேன் உன்னை. அப்போ வச்சுக்கிறேன். பாத்தியாடா அந்த ஆளை எப்படி முறைச்சேன்னு? எனக்கு என்னமோ அவன் தான் ஒன்று முறைச்ச மாதிரி தெரியுது. பின்ன மூஞ்சில பகைப்பாடுதான். ஒருவேளை எந்த கெட்ட பழக்கமும் இருந்திருக்காதுடா. டீ கடைனா அப்படி இப்படி தான் இருக்கும். நிறுத்து. டேய் மணி, ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் இவங்க கூட சேர்ந்து நமக்கு அடிவிடும். வா போகலாம். கிளம்பலாம். வாடா. சார் வரமாட்டாரோ? ஓசியில் சோறு போடுவாங்க, சாப்பிட்டு தான் வருவார் சார். டேய் இருங்கடா, நானும் வரேன். என்னடா பேனரு? எச்சரிக்கை, உள்ளே வந்தா அப்போ இது கண்ணாடி கோபின் தோப்பு. வாரோண்டி மாப்பு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, வாட பின்னாலதான் ஓடுங்கடா. டே கோபி வாடா, சக்தி கூப்பிடுறேன். ஏய் இருப்பீங்கல்ல? ஏய் எங்க வந்து யாரை கூப்பிட்டு இருக்க? கை இல்லாதவன் கால் இல்லாதவன், ஏன் காசு இல்லாத கூட வரலாம். கண்ணாடி போடாம கோபி தோப்புக்குள்ள வந்துக்கிட்டு கரைச்சு கொடுத்துருக்கியா? தவறி வந்துட்டீங்க, தப்பிச்சு போங்கடா. வா கோபி. ஏய் போடா, நீயா போயிட்டுனா சமாதானம். நாங்களாம் அனுப்பி வச்சோம் சண்டை. எப்படி வசதி? வெட்டி அடிபட்டு சாப்பிடா. பள்ளி மண்டே எப்படி போட்டு போறேன் பாரு. இவங்க கூட்டத்திலே வேணா பெரிய செய்யக்காரனா இருப்பானோ. ரவுண்டு வேற போடுறியான், போட்டுருவானோ. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா நில்லுங்கடா, நில்லுடா. ஆஹா இன்னைக்கு சோலா போயிட்டா. ஏய் எங்க வந்து யார் மேல கை வச்சுக்கிட்ட? வர போற இல்லையாடா? பேச்சா இருக்கணும் பெருமாள். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, நான் சண்டைக்கு போறதில்ல. டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. பெருமாள் நீ ஸ்கூல் படிக்கும் போதே மக்கு தேடி தாண்டா. சனிக்கிழமை லீவுடா, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தாண்டா. ஞாயிற்றுக்கிழமை லீவு தாண்டா. கண்ணாடி மகன் எங்கடா? என் கண்ணாடி குடிங்க, ஏதாவது அப்புறம் பேசிக்கிடுவான். இப்ப சொல்றேன் கோபி, என் மகன் எங்க சொல்றா? ஏய் ஓ ஆளுதான்டா மகா, ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிருக்க? டேய் நீ தானே அந்த பிள்ளை பிள்ளை சுத்தி தெரிஞ்ச? பெருமாள் என்னைக்கு மகா கூட்டத்துல செருப்பு கழட்டி காமிச்சா அன்னைக்கு விட்டதுடா. அப்புறமா பிள்ளை பார்க்கவே இல்லடா. ஆமா மகாயை தேடி தெரியுங்க, என்னாச்சு? டேய் நேத்துல இருந்து மகா காணடா. கோபி உண்மையை சொல்றா? ஏய் பொம்பளை பிள்ளை காணோம்னாடா நீ தேடி வந்தீங்க. கண்ணாடி போட்டாலும் கண்ணியம் தராதண்டா அந்த கோபி. டேய் உங்க கண்ணியம்னா எங்களுக்கு தெரியும்டா. மகா பேரை பச்சை கூத்திட்டு தெரிஞ்சதாடா நீ. அதுக்காடா நீ தேடி வந்தீங்க. பாடுறா மாப்பிள்ள பாடுறா, மகாவெல்லாம் என்னைக்கும் அழிச்சிட்டா. இப்ப இருளாயிடா, கொஞ்ச நாள் இதாண்டா மாப்பிள்ள ஓடிக்கிருக்கு. உண்மையை சொல்றா, மகா எங்கடா? ஏய் உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? பொம்பளை பிள்ளை இங்கே தேடி வந்திருக்கேன். வேறு போய் தேடி பாருங்க. லூசு போயிடலாம், வெட்டியா வந்து ஏன்ட்ட பேசியிருக்கேன். வேறு போய் தேடி பாருங்கடா, போங்கடா. ஏய் போடா பெருமாள், நல்லா முடி வளர்ந்தளவுக்கு மூளை இல்லடா உனக்குலாம். போடா, தேடி வந்திருக்கேன் வேறு. நல்ல மாப்பிள்ள சத்தி, எதுவும் பிரச்சனைனா கூப்பிட்றா. எப்பனாலும் வந்து நிற்பேன் அந்த கோபி. ஐயோ வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சாலே. ஐயா நான் இருக்கும்போது அப்படியே கண்ணிலே கொஞ்சிக்கிறீங்க. அப்படியே நான் மோசம் பண்ணி எனக்கு தெரியும்யா. அதான் பார்த்தனே ஒரு சிரிச்சியே. பையனா வந்து நெஞ்சில தான் பச்சை குத்த சொன்னா. ஆனா நீ எங்க குத்த சொன்ன? எங்க குத்த சொன்ன? இரியா இரு. மண்ணை இன்னைக்கு ஓடவே ஓட மாட்டேங்க. இல்ல ஏய் வேணாடி வேணாடி. எல்லாம் உன்னாலதான்டா. பாய் 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 என் பழப்பு தொடச்சாங்க. பாய் 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 காணி தொடச்சி குலைக்கணும்டா. பாய் பாய் பாய். ஓய் என்னடா அவனுங்க நேத்து முறைச்சதுக்கு இன்னைக்கு அடிக்க வந்திருக்கானுங்க. நான் இருக்கிற இடம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்கதானே தொலைச்சுன்னு எங்க போய் தொலைஞ்சானோ? டேய் அதான் கண்டுக்க மாட்டல, அப்புறம் அத்தையா போய் பார்த்துட்டு இருக்க. அவ பண்ற வேலையை ரசிக்கிறேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. டேய் மச்சான், அவன் வந்திருக்கான்டா. யாரா? அதான் நேற்று டீ கடையில் நான் ஒருத்தர் முறைச்சினேன். அவன் தான் ஆளுங்களோட வந்திருக்கான்டா நடிக்கிறதுக்கு. அவன் தானே உன்னை முறைச்சான்? ஆமா. அப்புறம் அவன் ஏன்டா உன்னை தேடி வரணும்? வந்திருக்கான்டா அவன். நான் சொன்ன நம்புங்கடா. டேய் வாடா. டேய் பாஸ் சொல்லுங்க சார்.
ஓ சாரன் கூப்பிட்டது உங்களாலே நம்ப முடியல. சொல்லு போகிறோம் போக்கு. பாஸ் அவங்க எல்லாம் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க பாஸ். நம்ம போய் நின்று வேலை வாங்கணும் பாஸ். நான் போய் நின்று வேலை வாங்குறேன் பாஸ். ஓ நீங்க போய் அவங்கள வேலை வாங்க போறீங்க. ஆமாம் பாஸ். முதல்ல உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரு பண்ணாட, அப்புறம் மற்றவங்கள தான் பார்க்கலாம். பாஸ் this day this man this car is washing. I am going. Hey, don't kill me by talking in English. Get lost. Okay. Okay boss. ஐடி ஓகே பாஸ். எத்தனை தடவை இந்த ஷைனிங் மட்டிகை இப்படி என்கிட்ட காமிக்காதன்னு சொல்லியிருக்கேன். இங்கதானே பார்த்தேன். எங்கடா? இங்கதானே இருந்தானுங்க. டேய் இவன் வேலையும் பார்க்க மாட்டான், நம்ம வேலையை பார்க்க விட மாட்டான். வா மச்சான் போலாம். காண்டு பிடிச்ச மாட்டான். ட்ரௌசரையும் பாரு, பிச்சைக்காரன் மாதிரி. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னானுங்க. டேய் அறிவு கட்டின எங்கடா போன? இங்கதான்ப்பா வண்டி தொடச்சிக்கிட்டு இருக்கேன். டேய் 2 நாளா வண்டி தொட நான் இருந்தாலும் கத்திங்கிறாரா. நீ முதல்ல மேலே போய் 6ஆம் நம்பர்ல சாய் வண்டியை தொடறா. அந்த வண்டியா? துடைக்கிறேன்ப்பா. ஏய் போடா. போறேன்ப்பா. போறானா? உனக்கு போய் புள்ளையா பிறந்தேன் பாரு. சும்மா சொல்ற வச்சு கேக்குதா? ஏத்து பேசி நிக்குது. அண்ணே என்னண்ணே எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஒரு 2 மணி நேரத்துல அந்த பழைய ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு நான் வந்துடுறேன். வலது கையில பொட்டலத்தை கொடுத்தா இடது கையில பேமெண்ட் வந்துடணும்ண்ணே. ஏன்னா நான் ரொம்ப பிஸி. எத்தனை வாட்டிடா காசு வாங்குவேன்? தெரியலண்ணே, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறனால தெரியலண்ணே. பிஸியா இருக்குது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்போ 2 மணி அண்ணா ஒரு செகண்ட்ண்ணே. அண்ணா சொல்லுண்ணே. நீ சொல்லு. அதான் 2 மணி நேரத்தில் வந்துடுறேண்ணே. வந்து தொலை. ஓகே ஓகே பாஸ் போகலாம். என்னம்மா காரை துடைக்கிறான்? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரேன் நாங்க. சரி வா போகலாம். பாஸ் என்ன வயிறு கொஞ்சம் கடமுடாங்குது பாஸ். போகும்போது வருமா? பாஸ் வரும்போது தானே போகணும். இன்னொரு தடவை லாஜிக்கில் என்கிட்ட பேசினேன்னா செவிட்லேயே வைப்பேன். சாவி கொடு. சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஷெல்ஃபு மேல இருக்கும் தெய்வங்களே, உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தாதான் ஏன் பொழப்பு நல்லபடியா நடக்கும். காலங்காத்தால கல்லாப்பட்டியில கலகலன்னு சில்லறையா வந்து குவியணும். கடன் சொல்லாம கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும். கீழ்வானம் செவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது. இவனுக்கு இன்னும் போதையே தெரியல போல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான். யோ பன்னீர், நீ வச்சுன்னு தம்மா துண்டு டீ கடை பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுங்கிற. ஏண்டா இந்த காவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா வேணும்? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஸ்ட்ராங்காவா? ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே, அப்புறம் எதுக்கு இது? அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும். லைட் ஆகாது, டைட் ஆயிடும். இரு தரேன். கத்தால கண்ணால குத்தாத கனதுகார குடி பேர துளி ஊத்தி குடி கத்தால கண்ணால். ஏண்டா தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்காந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவி குருவி, ஏய் கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவி எழுப்பி இந்த டீ அவங்கிட்ட கொடு. எழுந்திரியா? டா டீ எழுந்திரு. குடி. என்னது? டீ. டீயா? பின்ன அப்பா மூஞ்சியும் முகரையும் பாரு. மலாலி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கறானான்னு பாறா. டீ ஆடாது. பின்ன சாருக்குள்ளே நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடான்னா டீல தண்ணியை ஊத்தி கொடுத்துருக்க. டீ போட்டு வேணும்டா. யோ மாஸ்டர் தாயா. மாஸ்டர்? டேய் நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும், இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். மலாலி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமை அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான்.
இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரி தான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டர்